ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 26 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ராகினி வந்து இந்த மாதிரி காவேரி கிட்ட வந்து சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பத்தி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னோடனே, இப்போ காவேரி வந்து ரொம்ப பதட்டமாயிடுறாங்க. அப்படின்னா டைவர்ஸ் பத்தி தான் பேசியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது வந்து வேணாம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ வெண்ணிலா வந்தோடனே அதை பத்தி யோசிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி காவேரி நினைக்கிறாங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, குமரனுக்காக ரொம்ப கோவமா கங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா குமரன் வந்தோனே, இங்க எல்லாருக்கும் ஸ்வீட் குடுக்குறாரு. இந்த மாரி இன்னைக்கு நான் நல்லா நடிச்சேன். ஷெட்ல வந்து என்ன பாராட்டுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்க போய் நடிக்க போனீங்க? நம்ம ஏற்கனவே ஒரு வீட்டுக்கு போனோமே, அங்கேயா அப்படின்னு சொல்லி கேட்டோனே, குமரன் ஆமான்னு சொல்லிடுறாரு. இப்ப வெளியில வந்தோனே கங்கா வந்து, "யோவ் நில்லுயா, எங்கேயா போய் சுத்திட்டு வர? உன் கூட அன்னைக்கு டான்ஸ் ஆடுனாளே, அவ கூட தானே போய் சுத்திட்டு வரேன்னோனே, என்ன நீ மரியாதை இல்லாம நீ வா ஃபோன் பேசிட்டு இருக்கேன்னோனே, நீ உண்மைய சொல்லு. அப்புறமா உனக்கு மரியாதை தரத பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ரொம்ப கோவமா பேசுறத காவேரி அங்கிருந்து பார்த்துட்டு ஓடி வந்தா. அக்கா 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 மாமா அப்படிலாம் இல்லக்கா, நீ போக்கா அப்படின்னோடனே இப்போ குமரன் கிட்ட கேட்டோடனே குமரன் என்ன நினைக்கிறாருன்னா, பேசாம காவேரி கிட்ட மட்டும்னாச்சும் உண்மையை சொல்லுவோமான்னு நினைக்கிறாரு. ஆனா சொல்லாம சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறமா காவேரி, நீங்க அப்படின்னா செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுது மாமா, ஆனா அக்கா பாவம், அக்காக்காண்டி எதுனாச்சும் உண்மையை சொல்லிருங்க அப்படி சொல்லிட்டு காவேரி போயிடுறாங்க. தாத்தா வெளியில உட்காந்து குடிக்கிறதுக்காக எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்போ விஜய் வந்து பாவம்ப்பா, இந்த மாதிரி கங்கா வந்து குமரனை போட்டு இது பண்றாங்க போல, அவரை சமாதானப்படுத்தி பேசலான்னு வந்து நீங்க இந்த செட்டப்ல உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே, இருங்க அவரையும் சேர்ந்து கூப்பிடலான்னு சொல்லிட்டு இப்போ குமரனும் சேர்த்து இவங்க 3 பேருமா சேர்ந்து ஜாலியா பாட்டு பாடி இந்த மாதிரி இது பண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காவேரி பார்த்துட்டு, மாமா மாமா, நீங்க இங்க வந்தது அக்காவுக்கு தெரியுமா அப்படின்னோடனே, அடவிடு அப்படின்னு சொன்னோடனே இப்போ காவேரி கிட்ட வந்து விஜய் என்ன சொல்றாங்கன்னா, உங்க அக்கா கிட்ட சொல்லி குமரனை சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்ல அப்படின்னு. அதே மாதிரி குமரனும் விஜய்க்கு வந்து, விஜய் மாதிரி ஒருத்தர் கிடைக்க நீ கொடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாரு. அப்புறமா எல்லாருமே ஜாலியா பாட்டு பாடி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இவங்க லிமிட் மீறி போய்கிட்டே இருக்காங்களோன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்க வராங்க. அப்ப குமரன் அங்கேயே தூங்கிடுறாரு. எழுப்பலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது விஜய் வெண்ணிலாவோட ரூம் வாசல்லே நின்றுட்டு இருக்கிறாரு. இப்ப காவேரி ஓடி போய், இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பாவம் அவ, அவங்க அம்மா அப்பா வந்து கஷ்டப்பட்டாலும் அவளை பிரின்சஸ் மாதிரி தான் வளர்த்தாங்க. இப்ப அவங்க மேல இருந்து இதெல்லாம் பார்த்து கஷ்டப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.